அப்பா நான் வெயில இந்த வெயில வெளியே போனா கறிக்கட்டேருவேன் போல. இந்த ஃபேனுக்கு இவ்வளோதான் ஸ்பீடா? ஓ, கோயம்புத்தூருக்கே இவ்வளோ சூடுனா எங்க ஊர் சென்னை எல்லாம். ஸ்ரீ, நான் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு என் ஊருக்குள்ள போக மாட்டேன். வேற எங்க போற? கொடைக்கானல், ஊட்டி, மணாலி இப்படி போலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? போயிட்டு வா. பை. ஸ்ரீ, நாங்களா வரலடி. நான் எங்க ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஏய், நீ இல்லாம நான் மட்டும் எப்படி போவேன்? ஸ்ரீ, இந்த வெயிலுக்கே பர்ன் ஆகுது. இனி கொஞ்ச நாள் இருந்தா டார்க் ஆகும், டேன் ஆகும். இந்த வெக்கேஷன் ஃபுல்லா டீடேன் பண்றதுலயே செலவாகி போயிடும். ஆமா, இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் இல்லாதது அப்படி ஊர்ல என்ன இருக்கு? எங்க ஊரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க ஊர்ல வெயில்னு சொன்னீனா என்னன்னு கேட்பாங்க. எங்க ஊர்ல சூரியனுக்கு குளிர் அடிக்கும்டி. திரும்புற இடம்லாம் பச்சை பசேல்னு இருக்கும். நீ நடக்கும் போது யாராச்சும் கொடை பிடிச்சிட்டே வர மாதிரி மரத்தோட நிழலு, குடிக்க எதமா இளநீ, குளிக்க எதமா வாய்க்காலு, தோப்பு, ஆறுன்னு எங்க ஊர் ஒரு மினி சொர்க்கம். என்னடி வேற எங்க இருக்குதா? போலாம். ஏய், நீ இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் 2 வருஷமா? சீச்சி, 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது வந்தது. ஆனா நான் எதுவும் பேசாத. ஒண்ணு எப்படி வீட்டுக்கு போகணும்னு மட்டும் சொல்லு. நீ ஒண்ணு கவலைப்படாத. உயிர் தோழி இருக்கா. அவன் நம்மள சும்மா ஜம்மு தங்க ரதத்துல கூட்டு போவா. இப்ப வந்துருவா. உயிர் தோழி தங்க ரதத்துல கூட்டிட்டு போய் வந்திருக்கான். ஒண்ணு. ஏய் முளியங்கண்ணி, எப்படி இருக்க? முளியங்கண்ணியா? ஹாய்ங்க. அடி முளியங்கடி கிடையாது, கொல்ல பெத்துருவேன். வண்டி எங்கடி? அட போடி, இந்த இருக்க வீடு. இதுக்கு போய் யாரும் வண்டி எடுத்துட்டு வருவாங்களா? அப்படியே காத்தாரு போடி நடந்துட்டு போலாம். நடந்தா இந்த வேலையா? அட ஆமாங்க, போலாம். அட என்னங்க, இந்த வெயிலுக்கே எப்படின்னா இன்னும் 2 நாள் அக்னி நட்சத்திரமே வரப்போகுது. அக்னி நட்சத்திரமா? மிருதுலா, மிருதுலா எந்திரிடி. 5 மணி தாண்டி ஆயிருக்கு. எங்க வீட்டுல சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தூங்குனா போடனே மேலே 2 போடுவாங்க. எந்திரிடி, சூரியன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. தலைவரே, நல்ல தலைவரே, கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். என்ன பழக்கம் இது? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் மாதிரி காலையில 5 மணிக்கே வந்து உட்கார்ற பழக்கம். ஏன் உங்க வீட்டுல வேலை இல்லையா? வீட்டுல புள்ள குட்டி எல்லாம் இல்ல? ஒரு நாள் லீவ் எடுத்தாதான் என்ன? தலைவரே சொல்லிட்டேன், கடைசி வார்னிங். இனிமேல் சீக்கிரமா வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏய், நான் ரொம்ப பேசுறேன். ரொம்ப பேசுனேன். நான் நாளைக்கு 4 மணிக்கே வந்துடுவேன். ஓகே தலைவரே, நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாங்க. ஆட்டிங்க. ஏய், ஹாய். என்னங்க காலங்கத்துல ஓடிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, நமக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம்ல. டெய்லி 5 கிலோமீட்டர்ஸ் ஜாகிங். இன்னும் தோட்டத்துக்கு போலான்னு இருக்கேன், வரீங்களா? தோட்டமா? தோட்டமா முடி நல்லா இருக்குடி. பொலனி பொலனி பொலனி. உன்னை நம்பி நான் எங்க வரதா இல்ல, நான் வீட்லயே இருக்கிறேன். தூது போய் மயோ காய் ரொம்ப இருக்குடி. ரொம்ப பொலனி இல்ல பண்ணாத, வரேன். தோட்டத்துக்கு கிளம்பிட்டீங்களா? சரி வாங்க, கூழு கரைச்சி வச்சிருக்கேன், குடிச்சு போவீங்களாமா? பாருங்க. அட என்னங்கன்னு அதவே ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கிற? மணக்கன் குடி. இல்ல ஆண்டி, இதெல்லாம் இது பாரம்பரிய உணவு கண்ணு. அந்த காலத்து பெரியவங்க எல்லாம் இதை குடிச்சுதான் அம்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க.
இதுல புரத சத்து இருக்குது. அதுவும் இல்லாம உடம்ப குறைக்கிறேன்னு அங்க இங்க போய் காசை கரியாக்குறீங்களே, அதெல்லாம் இதை குடிச்சா சரியா போயிடும். அதுவும் இல்லாம அடிக்கிற வெயிலுக்கு இதை குடிச்சா குளுகுளுன்னு இருக்கு. ஆண்டியை பார்த்தல எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கேன்னு, அதெல்லாம் இதை குடிச்சிட்டாங்கன்னு குடி. ஓகே ஆண்டி. ஆமா, இந்த வில்லேஜ்லலாம் கோழி அடிச்சு குழம்பு வைப்பாங்கல்ல, அது அம்படி தானே. அதுக்கு முதல்ல நீ இதை குடிச்சீன்னா குடிக்கணும். அம்படிதான். சும்மா சொன்னேன் கண்ணு. தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க, அதுக்குள்ள கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கிறேன். தோட்டத்துக்கு போலாங்களா? இந்த ட்ரெஸ்லயா? ஐயே, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஏய், இந்த குளு குளு காத்தா, காத்து கூட ஆனாலும் அடிக்குதுடி. இல்லடி, அப்பெல்லாம் நான் வரேன். ஓகே ஓகே கூல். நீ கொலகாரி ஆக்கிறாத. அட, அங்கனே நின்று விளையாண்டு இருக்கீங்க. காலையில அத்தை நாட்டுக்கோழி குழம்பு கேட்டீங்களே, சட்டு போட்டு வாங்க களை எடுக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். களை எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம். ஒருத்தி ஏன் மருதுலா, இருந்தாலும் வெயில் கொஞ்சம் டூ மச்சா தானே இருக்கு. இருக்கும்டி இருக்கும். இப்படி உன்னை நம்பி வந்து இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் இந்த வெயில்ல இருந்து தப்பிக்க பிளான்ஸோட வந்திருக்கேன். என்ன பிளானு? சன்ஸ்கிரீன், ஸ்டோல், கிளவுஸ், சன்கிளாஸ், கேப்பு, கொடை. இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்காடி. இது மட்டும் இல்ல, என்னென்ன இருக்கு? வெளிநாட்டுக்காரங்களே நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் வெயில் தான் வேணும்ன்றாங்க. ஆனா நம்ம ஊர் பிள்ளைங்க என்னடானா நம்ம ஊர் வெயிலே வேணான்றாங்க. அதான் வெள்ளக்காரங்க பண்றாங்கல்ல, நான் அதுக்கு பண்ணோம். மருதுலா, எனக்கு கொஞ்சம் சன்ஸ்கிரீன் கிடைக்குமா? பொழந்தே போடுவேன். போடி போடி. யாரா நீ? ஜடி சிவகட்டையா? ஐயோ ஆண்டி, நான் தான் ஆண்டி. நீயா கண்ணு? போகும்போது நல்லா தானே போன. வெயிலுக்கு இந்த வெயிலுக்கேவா? சரி சரி, கையை காலை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரிங்க ஆண்டி. உன் ஃப்ரெண்ட் என்னடி இப்படி சாப்பிட்றா? நல்லா சாப்பிட்றால. நல்லா சாப்பிட்றா. அடிக்கிற வெயிலுக்கு நாட்டுக்கோழி எந்த அடி அடிச்சானா அப்புறம் பின்னாடி பிரச்சனை வந்துடும். அப்படியா? இன்னும் வேணுமா கண்ணு? இதுக்கு மேல முடியல. கூப்பிட்டு வந்து கொலை பண்ணலான்னு பாக்குறியா? இதுவே சிட்டியில வெயில் அடிச்சதுன்னா மால் வாசலுக்கு போய் நின்னா போதும், ஏசி காத்து வா வான்னு இழுக்கும். அந்த ஏசி காத்தோட ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி ஒரு நாள் ஃபுல்லாக விண்டோ ஷாப்பிங் மட்டுமே பண்ணி லாஸ்ட்டாக ரிலாக்ஸுக்கு சில்லாக ஒரு ஜிகிர்தாண்டா குடிச்சா அட 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 அதெல்லாம் சொர்க்கம். ஏண்டி, இந்த மாதிரி ஒன்று கூட இந்த கிராமத்தில் இல்லையாடி? அட, இம்பிட்டு தானே. இவ சொன்ன மாதிரி இது மினி சொர்க்கம் தாங்க. ஆமா, வில்லேஜ்ல இப்படிதானே இருக்கும். அப்புறம் நிறைய இடத்துல காஞ்சு போய் வறண்டு போயிருக்கு. இப்பெல்லாம் யாரும் விவசாயம் பண்றது இல்ல. இருக்கிற கொஞ்ச இடத்தையும் ஃபிளாட் போட்டு வித்துட்டாங்க. ஏன், எங்க ஊர்லயே நிறைய ஃபேக்டரிலாம் வந்துடுச்சு. அதனால தண்ணியே சுத்தமா இல்லைங்க, பூமியே வறண்டு போச்சு. இத்தனை சேட்டையும் நம்ம பண்ணிட்டு வெயில் அடிக்குதுன்னு பாவம் அந்த மனுஷனை திட்டினா அவர் என்னங்க பண்ணுவாரு? நம்ம சேட்டையை நம்ம பண்ணோம், இப்ப அவர் சேட்டையை அவர் பண்றாரு.
இதெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் மாற போறதில்ல. வாங்க போலாம். சாரி தலைவரே.